பதுல அப்புதல அம்பிட்டிகந்த தோட்டத்தில் ஏற்படும் மண்சரிவு அபாயத்தால் 11 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். கொஸ்லாந்த மீரியபெத்த பகுதியில் மண்சரிவு ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் அம்பிட்டிகந்த தோட்டத்தில் வசிக்கும் 65 குடும்பங்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. இடம்பெயரும் மக்களுக்கு தற்காலிக குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தோட்ட நிர்வாகம் இணக்கம் தெரிவித்திருந்ததாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. 11 குடும்பங்களை சேர்ந்த 29 பேர் மாத்திரம் நேற்று அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு அம்பிட்டிகந்த ஆரம்ப வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த பிரதேசத்தில் தொடர்ந்தும் சீரற்ற வானிலை நிலவுவதால் மண்சரிவு அபாயம் உள்ள பகுதியில் தங்கியுள்ள மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். எங்களுக்கு அங்கே ஒரு உதவியும் செய்யலை. எல்லாம் செஞ்சு சாப்பாடு போக்குவரத்து எல்லாமே செஞ்சாங்க. அங்கேருந்து நாங்கள் மழையிலையும் காற்றுலையும் வேலைக்கு இங்கே வந்துட்டு இந்த மழையிலையும் காற்றுலையும் நாங்கள் ஸ்கூலில் போயிட்டுங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் பேராவதி பட்டுட்டோம். அதனால வேண்டி இந்த பையனை போக சொன்னதுக்கு நாங்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு இருக்கிறோங்க வீட்லேயே. இந்த மண்சரி வந்த நேரத்தில் எங்களையும் உடனடியாக இந்த தோட்டத்தை விட்டு உடனடியாக உங்களுக்கு மண்சரி வருது உடனடியாக இதை விட்டு போங்கன்னு சொல்லி எங்களை இரவாக வந்து லொரியெல்லாம் போட்டு கூட்டி கொண்டு போயிட்டு பூனாலயத்தில் விட்டாங்க. பூனாலயத்தில் விட்டு 3 மாதம் நாங்கள் இரவு பகலும் மழையிலேயே அதுலேயே நனைஞ்சு இந்த ஆளுகளாக வேலைக்கு வர முடியாமல் பெரிய கஷ்டப்பட்டு வந்து இங்கே பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் அங்கேயும் சாப்பாடு கொடுத்தாலும் இந்த பிள்ளைகளை பார்க்கக்கூடிய தகுதியும் இல்லை, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளும் போக முடியாமல் போச்சு. அதே நேரத்தில் அங்கே இருந்து நாங்கள் திரும்ப எங்களை இருந்தவர்கள் போக சொல்லிட்டாங்க. இதேவேளை கொஸ்லாந்தை மீரியபெத்த மண்சரிவு ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்துள்ள நிலையிலும் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக இடங்களிலேயே தங்கியுள்ளனர். மண்சரிவில் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் இன்று வரை மீள்குடியமர்த்தப்படாத நிலையில் மலையகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து மண்சரிவுகள் ஏற்பட்ட வண்ணமே உள்ளன. கஷ்டம் இதுக்குள்ளுக்கு இருந்துகிட்டு பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அனுப்புறதுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிறதுக்கே ரொம்ப பயம். திடீர்னு கரண்ட் எல்லாம் போயிருதுங்க. அதுக்கு அந்த ரூம் உள்ளுக்கெல்லாம் இருக்கவே பயப்படுதுங்க. எங்கேயாச்சும் போயிருவோம் அப்படியே தான் சொல்லுதுங்க. எங்களுக்கு இதனால வேலை வாய்ப்புக்கெல்லாம் போறதுக்கு சரியான கஷ்டம். ஏன்னா பிள்ளைங்களை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவங்க அப்பா தாத்தாவும் இறந்துட்டாங்க. அப்ப எங்களுக்கு விட்டுட்டு போறதுன்னா எந்த நேரமும் என்ன ஆகுமோ தெரியல. திடீர்னு நெருப்பு பிடிச்சிக்கிறது, மழை காத்துக்கு தண்ணிங்கெல்லாம் உள்ளுக்கு வந்துருது.